எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா, மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி 2ஆம் தேதி அமாவாசை திருநாள். இது பார்த்திங்கன்னா ஜேஷ்ட அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையானது சனீஸ்வர பகவானினுடைய பிறந்த நாளாக வருகிறது. அதாவது சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம், சனி உதயமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமாவாசை திதியானது அதிகாலை, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 5:11 தொடங்கி மறுநாள் அதிகாலை 1:30 வரை இருக்கிறது. இதுதான் அமாவாசை திதி இருக்கும் காலம். மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த அமாவாசை மகா யோகத்தை தாங்கி வருகிறது. என்ன சொல்லணும்னா, சனி பகவானினுடைய ஜெயந்தி நாளான இன்று நாம் முறையாக விரதமிருந்து சனி பகவானை பிரார்த்தித்தோம் அப்படின்னு சொன்னால், புண்ணிய நதிகளில் நீராடிய பயனினை நீங்கள் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி ஜெயந்தி அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கினீர்கள் அப்படின்னு சொன்னால் பித்ருதோஷம், குலதெய்வ சாபம் ஆகியவை முற்றிலுமாக நீங்கும். சரிங்களா? சரிங்க, பித்ரு தர்ப்பணம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு எளிமையான வழிமுறை. அமாவாசைனாலே உங்களோட பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாவே நான் சொல்கிற ஒரு எளிமையான வழிமுறை என்னென்னா, பசுமாட்டுக்கு சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகச்சிறந்த எளிமையான வழிமுறை. இந்த பசு என்று சொல்கிற உயிரினத்துக்குள்ள சகல தெய்வங்களும் தேவதைகளும் இருக்கிறார்கள். இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் உணவினை அளித்தீர்கள்னா, இந்த சனி ஜெயந்தி நாளன்று பசுமாட்டிற்கு உணவினை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால், வாழைப்பழமோ வைக்கோலோ அருகம்புல்லோ எதனாலும் நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பித்ருதோஷம் விலகும். பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை அடைவீர்கள். குருமார்களை பிடிச்சி நீர்நிலைகிட்ட வச்சு பிண்டம் பிடிச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணினாலும் சரியே, இந்த மாதிரி செய்ய முடியலிங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த முறையை கையில் எடுக்கலாம். பசுமாட்டினுடைய பசியை அன்று நீக்கினீர்கள் அப்படின்னாலே திட்டத்திட்ட நீங்கள் ஆல்மோஸ்ட் பித்ரு தர்ப்பணம் செய்ததன் பலனை நீங்கள் கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள். இதில் தானம் கொடுக்கறது மிக முக்கியமாக ஒரு விஷயங்க. சனி பகவானினுடைய அருளினை ஒருவர் பெற வேண்டுமென்றால் தானம் கொடுப்பது என்பது இன்றியமையாதது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறது. ஒருவருடைய பசியை நீக்குவது தான் மிகப்பெரிய தானமாக சொல்லப்படுகிறது, புண்ணியமாக சொல்லப்படுகிறது. சனீஸ்வர பகவானினுடைய அருளை பெற வேண்டுமென்றால் நீங்கள் செய்யக்கூடிய தானம் வஸ்திர தானம். எப்படி உணவு தானம் என்பது உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்து தருமோ, அதே மாதிரி இந்த வஸ்திர தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவானினுடைய கடுபார்வையிலிருந்து நீங்கள் தப்பித்து உங்களுக்கு சிறப்பான ஒரு சுபத்துவத்தையும் சனி பகவானினுடைய நல்ல ஐஸ்வர்யத்தையும் அருளையும் கொடுக்க செய்யும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க, சார் எங்களுக்கு இப்போது 7 சனி போயிட்டுருக்குது, சனி திசை சனி புத்தி போயிட்டுருக்குது, கண்டகச்சனி போயிட்டுருக்குது, இதிலேருந்து எப்படிங்க விடுபடுறது, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றே ஒரு பரிகாரம் தான் சொல்லுவேன். என்னென்னா, கருப்பு துணியை அமாவாசை நாள் அன்னைக்கு ஒரு 3 பேர்த்துக்கு வறியவர்களுக்கு வாங்கித்தாங்க. வசதி இருந்தால் ஒற்றைப்படையில் 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எத்தனை பேர்த்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு துண்டோ வேஷ்டியோ சட்டையோ
உங்கள் வசதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கித்தாங்க. இப்படி அமாவாசை நாளன்று கருப்பு வஸ்திரத்தை நீங்கள் தானமாக வறியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சனி பகவான் மகிழ்வடைவார். சனி பகவானினுடைய அருளாசி, சனி பகவானினுடைய சுபத்துவம் நிறைந்த பார்வை உங்களிடம் வந்து சேரும். அதே மாதிரி இந்த சனி ஜெயந்தி நாளன்று, அதாவது அமாவாசை கூடி வரும் இந்த நாளன்று சில விஷயங்களை வீட்டில் செய்யவும் கூடாது. சில காலங்களில் சில விஷயங்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. அந்த வகையில் அமாவாசை நாளன்று நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள், நம்மளை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். இப்படி காண வரும் நம்முடைய பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்குள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் கோலம் போடக்கூடாது. இந்த கோலம் என்பது கோடுகளினுடைய பின்னம். இப்போ 2 கோடு சேர்ந்த இன்ட்டு மார்க் மாதிரி, இந்த இன்ட்டு மார்க்கு மாதிரி போடுறச்சு அது சக்கரங்களாக மாறிவிடுகிறது. சுவாமிக்கு சக்கரம் போடுறோம் இல்லையா, அம்மனுக்கு சக்கரம் போடுறோம், அதே மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சக்கரங்கள் போடுவோம். அது மாதிரி சக்கரங்களாகத்தான் கோலங்கள் இருக்கும். இந்த கோலத்தை தாண்டி ஆத்மாக்கள் உள்ளே வர முடியாது. என்னதான் அது புண்ணிய ஆத்மாவாக இருந்தாலும் கோலத்தை தாண்டி ஆத்மாக்கள் உள்ளே வர இயலாது. அதனால தான் எப்பயுமே அமாவாசை நாளன்று கோலம் போடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோலத்தை தாண்டி ஆத்மாக்கள் உள்ளே வராது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது. 1. 2வது, சுபகாரியங்களை திட்டமிடுதலையோ அல்லது புதிய பொருட்களை வாங்குதலையோ தவிர்க்க வேண்டும். இன்னமும் கூட கிராமங்களில் அமாவாசை நாள் வேலைக்கு லீவ் விட்டுருவாங்க, ஹாலிடே மாதிரி. ஏன்னா அந்த அமாவாசை நாளில் கடினமான வேலைகள், ஆபத்தான வேலைகள்னு சில வேலைகள் இருக்கு இல்லையா, அதை செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட, அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் அன்னைக்கு நம்மளுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது என்று சொல்லலாம். ஒரு மாதிரி அலைபாயிற, ஸ்டேபிள் இல்லாத தன்மை. உங்களுடைய மனம் ஒரு நிலை இல்லாத, ஒரு ஸ்டேபிள் இல்லாத தன்மையில் இருக்கிறதன் காரணமாக அன்னைக்கு மிக ஆபத்தான மற்றும் கடினமான வேலையை செய்யக்கூடியவர்கள் அதை செய்யாமல் தவிர்த்தல் நல்லது. மட்டுமில்லாமல் அன்னைக்கு முக்கிய காரியங்களை திட்டமிடுதலும் தவறு. சார் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சார், அந்த அமாவாசை நாள் அன்றைக்கி டிசிஷன் எடுக்கிறோம் சார் அப்படின்னா வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஓகேங்களா? இதுதான் செய்யக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போச்சுன்னா வெங்காயம் பூண்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுங்க. அது சில பேருக்கு தான் அது ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வெங்காயம் பூண்டுலாம் சமைப்பாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு சமைக்காமல் இருக்கிறது நல்லது. சமைச்சிங்கனாலும் நம்ம எல்லாரையும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, வரக்கூடிய இந்த மே 16 என்பது சனி ஜெயந்தின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அமாவாசையோடு சனிக்கிழமையோடு இணைந்து வரும் சனி ஜெயந்தியாக இது இருப்பதால் மகா யோகத்தை கொடுக்கக்கூடிய, ராஜ யோகத்தை உங்களுக்கு அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது என்பது கோடி மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். திரவியங்களில் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது அப்படின்னா, ஒருவரினுடைய பிணிகள், பீடைகள் ஆகியவற்றை நீக்கி தரித்திரத்தை விலக்கி நல்லதொரு ஆரோக்கியத்தையும் நல்லதொரு தேக பலத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றினீர்கள் என்றாலும் சனிதேவருக்கு ரொம்ப இஷ்டம், சுபத்துவமான பலன்களை கொடுப்பார். இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்தலும் மகா சிறப்பு. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனி ஜெயந்தி நாள் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கும், முன்னாடியே புக்கிங்கில்
நீங்கள் முன்னாடியே போயிட்டு அங்கே இருக்கிற குருமார்கள்கிட்ட சொல்லிவிடுங்க, சார் இந்த மாதிரி நான் அமாவாசை வர அமாவாசை சனி ஜெயந்தி, ஸோ நான் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் புக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சனி ஜெயந்தியை பயன்படுத்தி கொண்டு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து சனீஸ்வரரினுடைய முழு அருளையும் பெறுவார்கள். அதனால் நீங்கள் முந்திக்கோங்கிறேன். அடுத்தது, இந்த சனி பகவானினுடைய வழிபாடுகளில் எள் என்று சொல்லக்கூடிய இந்த தானியத்தை நாம் தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப உசிதம். எள் தானம் அப்படின்னு சொல்கிறது. யாராருக்கெல்லாம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி, கண்டக சனி, இந்த மாதிரி சனி பகவானினுடைய ஹோரபிடியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் எள்ளினை தானமாக தாங்க. மற்ற அமாவாசைகளில் தர இயலாதவர்கள் கூட வரக்கூடிய அந்த மே 16 ஜேஷ்ட அமாவாசை நாளன்று, அதாவது சனி ஜெயந்தி நாளன்று எள்ளை தானமாக தாங்க. வறியவர்களுக்கு நீங்கள் எள்ளை வாங்கி ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ பேக்கெட்டாக வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் ஏற்படும். சரிங்களா? சனி தோஷம் பரிபூரணமாக விலகும். தடைபெற்ற காரியங்கள் தடையில்லாமல் நடந்து முடியும். தொழில் முன்னேற்றமாகும். பொருளாதார உயர்வு கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் கடுகு எண்ணெயை சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சடங்கு இருக்குது. இது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சடங்கு. சனி ஜெயந்தி நாள் என்று செய்யக்கூடியது. வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா தைலாபிஷேகம் அப்படிங்கிறது இதனோட பேர். இந்த தைலாபிஷேகத்தை நீங்களும் செய்யலாம். கடுகு எண்ணெயை வாங்கிட்டு சுவாமிக்கு சமர்ப்பித்து கும்பிட்றது. இது நீங்கள் அருகில் இருக்கிற கோயிலில் போயிட்டு குருமார்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அது எப்படி செய்யணும் என்னன்ட்டு. இந்த ஜேஷ்ட அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய இந்த தைலாபிஷேகம் என்பது உங்களுடைய சனியினுடைய கெடுபார்வை தாக்கத்தை முற்றிலுமாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப விசேஷம்னு சொன்னேன். அன்னைக்கு தீபம் ஏற்றவும் மறந்து விடாதீர்கள். சனி பகவானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அவரை பரிபூரணமாக வணங்குவதற்கும் மறந்து விடாதீர்கள். அன்றைய நாளிலே மந்திரங்கள் சொல்லுவது என்பதும் மிக மிக சிறப்பு. மந்திரங்களை எந்த நேரத்தில் பிரயோகம் செய்ய வேண்டும் என்று மாந்திரீக விதி இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 1000 மடங்கு பலனும், அமாவாசை நாட்களில் செய்தால் 1,00,000 மடங்கு பலனும், கிரகண நேரங்களில் செய்தால் 1,00,00,000 மடங்கு பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் 1,00,000 மடங்கு பலனை பெற வேண்டுமென்றால் வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளன்று ஓம் நமச்சிவாய மந்திரத்தை, அதுவே போதும். நீங்கள் வேறு ஏதேனும் மந்திரத்தை சொல்லணுமான்னு கேட்டலாம், குழம்பவே வேணாம். ஒரு பழமையான சிவாலயம் போயிட்டு, உங்கள் வீட்டுக்கிட்ட பழமையான சிவாலயம் இருந்தால் அங்கே போயிட்டு உட்கார்ந்துட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 108 முறை பாராயணம் செஞ்சிங்கனாவே மேக்சிமம் உங்களுக்கு இருக்கிற அந்த சனி தடை பரிபூரணமாக விலகிறத பார்க்க முடியும். வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி ஆகிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட முடியும். சரிங்களா? இது எல்லாமே வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றும் கவனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும். ரைட்டுங்களா? இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. இந்த எள்ளையும் உப்பையும் சேர்த்து வைப்பது. ஒரு சின்ன ஒரு பவுலில், அதாவது பவுல் அப்படிங்கிறத விட ஒரு சின்ன பாத்திரமோ அல்லது கண்ணாடி பாத்திரத்துலேயோ எடுத்துகிட்டு உப்பை ரொப்பி கொட்டி வச்சுக்கோங்க. உப்பை நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் இந்த கருப்பு எள்ளை போட்டு மேலாப்ப தூவிட்டு அதை நீங்கள் உங்களுடைய வீட்டின் நடுவிலோ அல்லது வடக்கு மூலையிலோ வைக்கணும். இது ஏன் இப்படி செய்ய சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சனியும் லக்ஷ்மியும் திட்டத்திட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லுது. சனி பகவான் போகும்போது லக்ஷ்மியை அளிப்பார், லக்ஷ்மி வரும்போது செல்வத்தை அளிப்பாள். அதனால தான் சொல்லுவோம், சனி
திசையோ சில 7.5 சனியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் கட்டும். முடிய 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 ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும்பாங்க. சிலருக்கு விபரீத ராஜயோகத்தெல்லாம் கொடுத்தது உண்டு. மகாலட்சுமியும் ஸ்டார்டிங் வரப்போ மகா யோகத்தை கொடுப்பாங்க. அந்த தாய் போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வறுமையை கொடுப்பாங்க. இப்படி மகாலட்சுமி வரும்போது செல்வம், சனி போகும்போது செல்வம். இன்னொன்றும் அதே சாஸ்திரம் ஜோதிட விதி சொல்லுது என்னென்னா, அதாவது சனி பகவானினுடைய காலகட்டத்தில் 7.5 சனி காலமாக இருந்தாலும் சரி, திசாபுத்தி காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சேமிக்கக்கூடிய சொத்துக்கள் நீங்கள் காசாக வச்சுருந்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும். ஏதாவது ஒரு தங்கத்திலையோ நிலத்திலையோ வீட்டிலையோ இன்வெஸ்ட்மெண்ட்டு செஞ்சு வச்சிருக்கிற பட்சத்தில் அது நம்மளுடைய தலைமுறை தாண்டியும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் 7.5 சனி காலங்களில், சனி திசாபுத்தி காலங்களில் நான் கொஞ்சம் தீவிரமாக சொல்கிறது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட, தயவு செய்து இந்த காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு பணத்தை சேர்க்க பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்களே நினச்சாலும் செலவு பண்ணாத மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு தங்க நகை வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அதை விற்கிறதுக்கு மனசு வராது. கொஞ்சம் யோசிப்பீங்க. ஒரு லேண்ட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சீக்கிரமாக விற்கிறதுக்கு உங்களோட மனசு கேட்காது. இந்த மாதிரி உங்களுக்கு அதிக நாள், அதாவது தலைமுறைக்கும் சொத்து சேர வேண்டும் என்றால் சனியினுடைய காலங்களில் சொத்துக்கள் வாங்கலாம். சார் எங்களால் எங்கே சார் வாங்க முடியுது அப்படின்னா, வரக்கூடிய சனி ஜெயந்தி நாள் அன்று உப்பு என்பது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். எள் என்பது சனீஸ்வர கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். இப்படி உப்பை வைத்து அதன் மீது எள்ளினை லைட்டாக கொட்டி அதை நாம் வீட்டில் நடுவிலோ வடக்கு மூலையிலையோ வைக்கிறதின் மூலமாக மகாலட்சுமி கடாட்சமும் சனீஸ்வரரின் சுபத்துவம் வாய்ந்த கடாட்சமும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு அபரிவிதமான யோக பலன்களை நிச்சயமாலும் கொடுக்கும். சரிங்க சார், இப்போ நான் அடுத்த நாள் என்னங்க பண்ணலான்னா, உப்பை தண்ணீரிலே கரைத்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் பூச்செடி கடியில் ஊற்றிடலாம். சுத்தமான இடத்துல கூட ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சால் போதும். சரிங்களா? இது அனைவரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிற கட்டுப்பாடு இல்லை. யார் செய்தாலும் பலன்கள் சிறப்பானதாக இருக்கும், வீரியமாக இருக்கும். ஏன்னா சனி ஜெயந்தி நாளில் செய்கிறதுங்கிறது உங்களுக்கு வீரியமான பலன்களை பெற்றுத்தரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.